அதிகாரம் 43 குறள் எண் 424 அறிவு உடைமை. எனப்பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நெண்ணுபொருள் காண்பது அறிவு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் சொல்லும் சொற்களை அரிய பொருளாயினும் கேட்பார்க்கு எளிய பொருளை ஆமாறு மனக்கொடச் சொல்லி பிறவாய் கேட்கும் சொற்களின் நுண்ணிய பொருள் காண அரிதாயினும் அதனை காண வல்லது அறிவு என்கிறார். அதாவது விளக்கமாகவும் சொல்கிறேன். கேட்பவருக்கு எளிதில் விளங்கும் பொருளுடையதாகவும் அவர் மனம் கொள்ளும்படியாகவும் கூறி பிறர் கூறும் சொற்களில் மறைந்திருக்கும் நுண்பொருளை காண்பது அறிவாகும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கா பாருங்க. அதாவது அந்த கேட்பவர் அதை புரியக்கூடிய அளவில் சொல்ல வேண்டும். சப்போஸ் அது தெரியாவிட்டாலும் நாமளாக அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் சொல்கிறார் என்று, இதற்காகத்தான் சொல்கிறார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த குறள் வழி அறிதல். அடுத்த குறள் வழி அறிதல். அளவு குறள் எண் 48 இல்லை, குறள் அதிகாரம் 48 குறள் எண் 479. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருளின் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றால் கெடும். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பலபலமும் இருந்த போதிலும் தோன்றி இல்லாமல் மறைந்து போய்விடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றால் கெடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருளினுடைய அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பலபலமும் இருப்பது போல தோன்றி இல்லாமல் மறைந்து போய்விடும். அதாவது அளவு அறிந்துதான் வாழ வேண்டும். தன்னுடைய வருமானம் எவ்வளவோ அதற்கு தகுந்தவாறு தான் வாழ வேண்டும். அதாவது தன்னுடைய மனைவியினுடைய பேச்சு கேட்டு எதிர் வீட்டில் கலர் டிவி வாங்கியிருக்காங்க, நம்ம கலர் டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு வாழக்கூடாது. நமக்கு அவர் பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது ஒரு மிகப்பெரிய கடை ஓனர், ஜவுளி கடை வச்சிருக்கலாம். அவரோடு நம்ம போட்டி போடக்கூடாது. நாம் என்ன செய்யணும், நமக்குள்ளே வருமானம் என்னவோ அந்த வருமானத்துக்குள் நாம் வாழ பழகி கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கை வளம் பெறும். அதைத்தான் குறிப்பிடுகிறார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். நம்மள்கிட்ட பணம் இருக்கிறது மாதிரி இருக்கும், அப்புறம் இல்லாமல் போயிடும். அது காரணம் என்னென்னா, அளவறிந்து வாழ வேண்டும். அளவறிந்து வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அதனைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மற்றவை அடுத்து நாளை மீண்டும் பார்ப்போம். நாளை மீண்டும் பார்ப்போம். இன்று இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.